ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம பண்ணுற கிரேவி மாதிரி இருக்காது. இது வந்து க்ரீன் சிக்கன் சொல்லுவாங்க. இதில் மல்லி இலை, புதினா, பச்சை மிளகாய் எல்லாமே அரைச்சி இதில் சேர்த்து செய்ய போகிறோம். இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கரில் ஒரு 2 விசில் வச்சா போதும், சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிடும். இந்த கிரேவி வந்து ஒயிட் ரைஸ், அப்புறமா வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா எல்லாமே போட்டோன்னா தனியாக பசங்க எடுத்து வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இந்த க்ரீன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நம்ம காரத்துக்காக மெயினாக சேர்க்குறது பச்சை மிளகாய் தான். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் புதினா, கொத்தமல்லிக்கு வந்து அளவுலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ குக்கரில் இந்த சிக்கன் செய்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு துண்டு அளவுக்கு பிரிஞ்சி இலையும் அப்புறமா ஒரு துண்டு அளவுக்கு பட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸில் வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ இந்த வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கி வரணும். கோல்டன் ப்ரௌனில் ஆகணும். அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். நம்ம எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னா தக்காளி சேர்த்துருவோம். ஆனால் இந்த கிரேவிக்கு வந்து தக்காளி தேவைப்படாது. வெறும் வெங்காயம் மட்டும் தான் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ 2-3 நிமிஷம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய துண்டாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது ரொம்ப உதிர்ந்து போகாது, உங்களுக்கு கரெக்டாக வெந்து வரும். இப்போ எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. நமக்கு இந்த சிக்கன் வந்து எண்ணெயில் லைட்டாக வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். அதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்காக பச்சை மிளகாய் காரம் மட்டும் போதும் அப்படின்னா இந்த மிளகாத்தூள் கூட சேர்க்க தேவையில்லை. நான் ஒரு கலருக்காக சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மசாலாவோட பச்சை வாசனைலாம் சீக்கிரமாக போகும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தயிர் இதில் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கும்போது உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியாக இருக்குது. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துட்டு இதையும் கலந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதுன்னா இதோட நீங்கள் வேண்டாம், இதுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நான் இதுக்கப்புறம் எதுவும் தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு இந்த அளவுலேயே நல்ல கறி வெந்து வந்துடும். எக்ஸ்ட்ராலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இப்ப இது லைட்டா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஒரு 2 விசில் மட்டும் வச்சா போதும். நல்லா வெந்து வந்துரும். அதிகமா விட்டீங்கன்னா, ரொம்ப கறி ரொம்ப குழஞ்சு உதிர்ந்து உதிர்ந்து போயிடும். அது நல்லா இருக்காது அவ்வளவா சாப்பிட்றதுக்கு. 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா நமக்கு சூப்பராவே வெந்து வந்திருக்கு. நல்ல தண்ணியுமே நமக்கு கரெக்ட்டா வந்திருக்கு. இப்ப இதில லாஸ்ட்டா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிட்டு, காரத்துக்காக ஒரு ஃப்ளேவருக்காகவும் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த காரமுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிக்கனுக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்ப மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. இதில நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இந்த கிரீன் சிக்கனுக்கு வந்து இந்த அளவுக்கு தான் நமக்கு மசாலா எல்லாமே சேர்க்கணும். தேங்காய் அவசியம் கிடையாது. இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளோதாங்க நம்மளோட கிரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.